ஹரியோம். நான் பூஜை ஸ்ரீ. இன்றைய செய்திகள். ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகளை படத்தில் காணலாம். கோடை விடுமுறையால் குவிந்தனர். சுற்றுலா தலங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். கொடைக்கானல் ஏப்ரல் 21 கோடை விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. விடுமுறை. கோடை விடுமுறை தமிழகத்தில் தற்போது தொடர்ந்து விடுமுறை விடப்பட்டதாலும் எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை 10, 11, 12 ஆகிய வகுப்புகளில் கோடை விடுமுறை விடப்பட்டதாலும் சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மாலையின் இளவரசியான கொடைக்கானலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலத்தில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். நன்றி. என் பெயர் சேகி. இன்றைய தமிழ் செய்திகள். ஏப்ரல் மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா இன்று தொடங்கினார். மணப்பாறையில் பிரசித்தி பெற்ற ஏப்ரல் மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஒவ்வொரு ஆண்டு பூச்சொலிகள் விழாவுடன் தொடங்கி காப்பு கட்டுதல், பால்குடம், வேட்டாடி என 15 நாட்களுக்கு வெகு விமர்சையாக நடைபெறும். இத்தாண்டுகளான திருவிழாவில் பூச்சொலிகள் விழா இன்று நடைபெறுகிறது. வரும் 27ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து ஊர் முக்கியஸ்தவர்களின் மண்டப விழாவை முன்னிட்டு உற்சவ வேட்டை மாரியம்மன் ராஜவீதி விழா நடக்கிறது. மே 14ஆம் தேதி பால்குடம் எடுத்தல், 12ஆம் தேதி வேப்பிலை மாரியம்மன் குதிரை வாகனத்தில் வீதி விழா செல்லுதல், 16ஆம் தேதி காப்பு கலைத்தல் நிகழ்ச்சியுடன் சித்திரை விழா நிறைவு பெறுகிறது. நன்றி. என் பெயர் கனிஷ்கா. துறையூர் அருகே உள்ள கொல்லிமலை அடிவாரத்தில் புளியஞ்சோலை அமைந்துள்ளது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள இயற்கை சார்ந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கொல்லிமலை நிகழ்ந்து வருகிறது. இதனால் வார இறுதி நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் திருச்சி மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் புளியஞ்சோலைக்கு சுற்றுலா செல்வது வழக்கம். கடந்த ஒரு வாரமாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பரவலாக கோடை மழை பெய்தது. இந்த மழை நீர் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியாக மாறி கொல்லிமலை அடிவாரமான புளியஞ்சோலையை வந்தடைந்துள்ளது. நன்றி. என் பெயர் சாயேலோ. இன்றைய செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் 18வது ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள 10 அணிகள் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டு மோதுகின்றன. 5 அணிகளுடன் தலா 2 முறை, மீதமுள்ள 4 அணிகளுடன் 1 முறை என ஒவ்வொரு அணியும் மொத்தம் 14 லீகில் விளையாட வேண்டும். லீக் சுற்று முடிவில் புள்ளிப்பட்டியலில் டாப் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும். குறைந்தது 8 வெற்றிகள் பெற்றால் தான் பிளே ஆஃப் சுற்றை நினைத்து பார்க்க முடியும். நன்றி. என் பெயர் தனுஜாஸ்ரீ. இன்றைய செய்திகள். கடல் வழியாக மாதுளம் பழத்தின் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு என 3 சுவைகளும் உண்டு. இது செரிமான பிரச்சனைகளை சீராக்கி உடல் எடை குறைக்கவும், இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கவும் உதவுகிறது. நம் நாட்டில் விளையும் மாதுளம் பழங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகி வருகின்றன. இதுநாள் வரையில் விமானம் மூலமாக மாதுளம் பழங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இப்பொழுது முதல் முறையாக 14 டன் எடை கொண்ட மாதுளம் பழங்கள் 4620 பெட்டிகளில் அமெரிக்காவுக்கு கப்பலில் அனுப்பி வைக்கப்பட்டது. விமானத்தில் அனுப்புவதை விட கப்பலில் அனுப்பும் போது போக்குவரத்து செலவு குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. நான் அஸ்மிகா. இன்றைய செய்திகள். விராலிமலை ஒன்றியம் கொடுங்கல்லூரில் அகலாய்வில் கிடைத்த தங்க குண்டுமணி, அழகிய மண்பானை. விராலிமலை அருகே கொடுங்கல்லூர் அமைந்துள்ளது. சுந்தரசேரன் என்று அழைக்கப்படும் 2ஆம் வரதகனின் நண்பராக அருங்கவே என்ற சித்திரராசன் தலைவராக புதிய கேசரி என்பவரால் கட்டப்பட்ட மூவர் கோயில் இங்கு உள்ளது. இந்த கோயில் பல்வேறு வரலாற்று சின்னங்கள் கல்வெட்டில் உள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் போடப்பட்டுள்ளது. இதில் பண்டைய காலகட்டத்தில் கோட்டை வடிவில் பூசி வட்டங்கள், கூர் எலும்புகள்,
கிடைத்தன. நன்றி. வணக்கம். என் பெயர் சி. லலிதா கிருஷ்ணா. இன்றைய செய்திகள். தமிழக அரசுக்கு போட்டியாக துணைவேந்தர்கள் மாநாட்டை ஊட்டியில் நடத்த கவர்னர் ஆர்.என். ரவி ஏற்பாடு செய்துள்ளார். துணை ஜனாதிபதி தலைமையில் 2 நாட்கள் இந்த கூட்டம் நடக்கிறது. சென்னை ஏப்ரல் 21 கவர்னர் ஆர்.என். ரவிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசுக்கு போட்டியாக துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்த கவர்னர் ஆர்.என். ரவி ஏற்பாடு செய்துள்ளார். நன்றி. வணக்கம். என் பெயர் மா. சுலோச்சனா. இன்றைய செய்திகள். மும்பை அணி அபார வெற்றி. சென்னைக்கு எதிரான IPL லீக் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி அபார வெற்றி பெற்றது. IPL 18வது தொடரின் 38வது லீக் போட்டி மும்பையில் நேற்று நடந்தது. அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதின. முதலில் ஆடிய சென்னை அணியின் துவக்க வீரர்களாக ஷேக் ரச்சின் ரவீந்திரா களமிறங்கினார். வழக்கம் போல் சொதப்பலாக ஆடிய ரச்சின் 5 ரன்கள் அவுட் ஆகி வெளியேறினார். பின்வந்த சென்னை அணியின் புதிய இளம் வீரர் ஆயுஷ் மாத்ரே அதிரடியாக ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 15 பந்துகளை சந்தித்த அவர் 2 சிக்சர் மற்றும் 4 பவுண்டரிகள் 32 ரன் குவித்து அவுட் ஆனார். நன்றி. ஹரிஓம். என் பெயர் அபி. கிழிவுகளை நீக்கும் காற்று சுத்திகரிப்பு கருவி உருவாக்கி அசத்தியமானது. ஒரு 12 வயது சிறுமியால் என்ன சாதித்து விட முடியும் என்று யாரும்